Hi friends, welcome to சமைத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மசாலா உதிராமல் மொறு மொறுன்னு மீன் வறுவல் எப்படி செய்யுது அப்படின்ற பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீன் வறுவல் செய்கிறதுக்கு பண்ணா மீன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதில் சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த செதிலெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பெரிய சைஸில் மீன் இருந்துச்சு அப்படின்னாக்கா நடுவில் ஒரு கீரல் போட்டுக்கோங்க. நான் இது சின்ன சைஸில் இருக்குது அப்படின்றதுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரிசி மாவு மட்டுமே யூஸ் பண்ணி செய்யலாம். அடுத்தது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். நல்லா அரிசி மாவு மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கைகளெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ நமக்கு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். அதாவது நம்ம தக்காளி சட்னி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா 1 வெங்காயம் 1 தக்காளி கூடவே ஒரு 5 பல் பூண்டு சேர்த்து 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதை நம்ம மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற அந்த மீனுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த தக்காளி சட்னியை நம்ம மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மசாலாவை நம்ம அதுக்கு மேலே இந்த மாதிரி மேலே தூவி விட போகிறோம். வெங்காயம் தக்காளி பூண்டு நீங்கள் அரைச்சி எடுக்க போகிறீங்கன்னா அதில் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி சட்னி சேர்க்க போகிறீங்கனாலும் அதுலேயும் உப்பு சேர்த்துட்டு நீங்கள் மீனுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த மசாலாவை தூவி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம். உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகணும் அப்படின்னாக்கா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சீக்கிரமாக செட் ஆகிடும், எடுத்து வறுத்துடலாம். அதே மாதிரி நம்ம இது மாதிரி மீனுக்கு மேலே நம்ம மசாலா சேர்த்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா எப்போ தேவையோ அப்போ மீன் வறுவல் எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா உங்களுக்கு மீந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதே மசாலாவிலே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். இப்போ நம்ம மீன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா செட் ஆகிருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்பயுமே மீன் வறுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ மீன் வறுவல் செய்கிறதுக்கு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி வறுப்பாங்க, ஒரு சில பேர் கம்மியான எண்ணெய் வறுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி மசாலா போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த மீனை இதுக்கு மேலே அடிக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மீன் வறுவல் செய்யணும். நான் ஹை ஃப்ளேமில் சீக்கிரம் வறுக்கணும் அப்படின்றதுக்காக ஹை ஃப்ளேமில் வச்சேன். லைட்டாக பார்த்திங்கன்னா மேலே கரைஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் அதே மாதிரி மொறு மொறுன்னு மீன் வறுவல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சதுனால எனக்கு லைட்டாக மேலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கரைஞ்சிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மறுபடியும் திருப்பி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி சைட்லேயும் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சைட்லேயும் வறுத்துக்கோங்க. 2 சைடு 4 பக்கமும் நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு மீன் வறுவல் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்கும். மசாலா கொஞ்சம் கூட உதிரல பாருங்கள், நல்லா டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன் வறுவல். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2-3 மெத்தடில் இதே மாதிரி மசாலா உதிராமல் மீன் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோலாம் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவும் வேறு மெத்தட், இதுவும் வேறு மெத்தட். பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மெத்தட் தேவையோ அந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மீன் வறுவல் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்து அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.